அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் பேசுகிறேன். கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியுடைய கவுன்சிலிங் அட்மிஷன் காலேஜஸ் பற்றின ப்ரோக்ராமாக பேசிகிட்ருக்குறோம். இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறோம். இதில் இப்போ லேட்டஸ்ட்டு ஒரு இன்புட்ஸ் அப்டேட் கொடுக்கலான்னு சொல்லி தான் அந்த வீடியோ. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அதாவது ஜனவரி 27 இப்போ கொஞ்சம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மிஸ்டர் டாக்டர் பால் பாண்டியன் அவர் டீனு, அதாவது மதுரை அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி காலேஜ் இருக்குது இல்லைங்களா, ஏசிஆர்ஐ மதுரை, அதில் டீனாக இருக்காங்க. அவங்ககிட்ட தான் லாஸ்ட் வீக்கு சம்மந்தமாக டவுட்டெல்லாம் கேட்டிருந்தேன். அதனுடைய ஆடியோ வாய்ஸ் கூட அட்டாச் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் கேட்ட கேள்விகளுக்கு அவர்கிட்ட பதில் தெரிஞ்சுக்கலான்ட்டு ஃபோன் பண்ணி பேசும்பொழுது அந்த என்ன விஷயம் பேசினோம், என்ன விஷயம் கேட்டேன், என்ன பதிலுங்கிறத இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணாதவங்க கமெண்ட்ஸ் போடுங்க. அடுத்து வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ அவர்கிட்ட நான் 3 விஷயம் பேசினேன். அதுதான் நிறைய பேர் கேட்டுட்ருக்குறீங்க. அது என்ன 3 விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா, முதல்ல காலேஜ் ஓப்பன். ஏன்னா நிறைய பேருக்கு சீட் அலாட் ஆகிடுச்சு, அவங்க ஃபீஸெல்லாம் கட்டியிருக்காங்க. சரி, எப்போ சார் காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கேள்வி. அதுக்கு பதில் அவர் போன வாரம் சொன்ன அதே பதில் தான். February 3, 2, 3 இல்லைனா February 8 இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு வீக்கு அந்த செகண்ட் வீக் ஸ்டார்டிங்கில் காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது முதல் கேள்வி. இதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு கேள்வி எடுத்துக்கிட்டது ஐகார் ஸ்டேட்டஸு. அதையும் கேட்டேன். அதுக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் ஐகார் வேக்கன்சி சீட்டை நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் எப்படி ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆஸ் பர் ப்ரொசீஜர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, வேக்கன்சி சீட்டெல்லாம் சரண்டர் பண்ணியிருப்பாங்க யூனிவர்சிட்டிக்கு. அந்த யூனிவர்சிட்டியில் இப்போ வேக்கன்சி இருக்கும். எவ்வளோ சீட்டு என்னன்றதை நம்ம முந்தின வீடியோலாம் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஐகாரில் வேக்கன்சி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி. அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, ஏற்கனவே ஐகாருக்கு தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, அப்ளை பண்ணியிருப்பீங்களா, அந்த அப்ளை பண்ணவங்கள வெயிட் லிஸ்ட்டு இருக்கிறவங்க, அப்புறம் ஓவராலாக ஈவன் அதர் ஸ்டேட்டு கூட பாசிபிலிட்டி இருக்கான் ஜாயின் பண்ணுறதுக்கு. பட் அந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம். சார் என்ன சொன்னாருன்னா, அந்த ஐகார் ஸ்டேட்டஸை பற்றி இப்போதைக்கு கொஞ்சம் கிளியர் கட் இன்ஃபர்மேஷன் இல்லை, மேபி இன்னொரு 2 to 3 டேஸில் கிடைக்கும், கிடைச்ச பிறகு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஐகார் ஸ்டேட்டஸு ஒரு 2-3 நாள் கழித்து முழுசாக தெரிஞ்சு நான் சொல்கிறேன் எப்படி பண்ணலான்னு சொல்லிவிட்டு. அடுத்ததாக 3வது ஒரு முக்கியமான கேள்வி. அது என்ன கேள்வின்னு கேட்டால், அது எல்லோரும் நீங்கள் எதிர்பார்த்து கேட்டது கேள்வி தான். ஸ்லைடிங்கு, நெக்ஸ்ட்டு ஸ்லைடிங் எப்போ சார் இருக்கும் அப்படின்னு. இதே மிஸ்டர் பால் பாண்டியன் சார் தான் சொல்லியிருந்தாங்க. எப்போனா மண்டே இருக்கும், முந்தா நாள் இருக்கும் ஸ்லைடிங் ரிசல்ட் அப்படின்னாரு. அது கொஞ்சம் டிலே ஆச்சு, இப்போ இன்றைக்கும் வரல, ஸோ நாளைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி தான் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் கோயம்புத்தூரில் மீட்டிங் நடந்துச்சு, அதனுடைய அவுட்புட்டு இதை பற்றி பேசுனாங்களாம். ஸோ நாளைக்கு வர வாய்ப்பு இருக்குது ஸ்லைடிங் ரிசல்ட்டு. ஸோ இப்போ இந்த தகவலில் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.